எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு நண்டு பயல்க யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் SS அஜ்மல். இது உங்கள் அறிவாளிகளின் அரங்கம். வாங்க விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, விடுகதை நான் ஆரம்பிட்டேன், நீ ஆரம்பிக்கியா? எப்பவும் நீ தான் ஆரம்பிப்ப, நீயே ஆரம்பிச்சு. நானே ஆரம்பிச்சிட்டா? நீயே ஆரம்பிச்சு. பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. வாங்க விடுகதைக்குள்ள போகலாம். இது மாப்பிள்ள எங்க அப்பா என்கிட்ட ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. என்ன டார்ச்சர் பண்றாரு? கல்யாணம் டார்ச்சர் பண்றாரு. கல்யாணம் பண்ணது டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நிறைய இடத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போ அந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நல்ல மனுஷங்க. அந்த மாதிரி ஆச்சு. சரியா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? என்ன சொல்றாருன்னா, தம்பி தினமும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், நானும் பாத்துட்டு இருக்கேன், நானும் கமெண்ட் பண்றேன். ஆனா நீ கேக்குற கேள்வி கொஞ்சம் ஈஸியாவே போகுது. அதனால நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணுன்னு சொன்னாரு. சரியா? அப்ப நானும் என்ன நானே விடுகதை போடுறேன், நீங்க என்கிட்ட விடுகதை போடுறீங்களா அப்படின்னு நான் 5வது டைலாக் விட்டேன். அதானே உலக வழக்கம். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நான் ஒரு வீடியோ போடுறேன், இது கதை சொல்றேன்டா, அதுக்கு ஆன்சர் சொல்றான்னு சொன்னாரு. அதை கேட்டலாமா? அவ்வளோக்குள்ள கடினமான கேள்வியா? கடினம்னா அதுக்கு மேல கடினமா வச்சிருக்கேனே. அது இருக்கட்டா, அது 2-3 நாள் சுட்டு வந்தேன். சரி, அதெல்லாம் வீடியோல சொல்லலாம். கம்பெனி சீக்கிரம் உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. வாங்க விடுகதைக்குள்ள போகலாம். தேவை என்றால் வீசுவார்கள், தேவையில்லை என்றால் எடுத்து பார்ப்பார்கள். அது என்ன? எல்லாருமே தேவைன்னா எடுத்துப்பாங்க, தேவையில்லைன்னா வீசுவாங்க. இது அப்படியே உள்டாவா இருக்கு. அதான் ஒண்ணு முதல்ல சொன்னோம்ல, உங்க அப்பா கொஞ்சம் யோசிச்சதா இல்ல வேற யாராச்சும்? எங்க அப்பா அந்த காலத்து விடுகதையா கொஞ்சம் கேட்பாரு. விடுகதையா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் நேற்று நைட் ஃபுல்லா தூங்கல, இந்த விடுகதை யோசிச்சுட்டு இருந்தேன். பதில் எனக்குமே தெரியாது, எங்க அப்பா நாளைக்கு எக்ஸாம், அது பாத்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்காங்க. தேவை என்றால் வீசுவார்கள், தேவையில்லை என்றால் எடுத்து பார்ப்பார்கள். அது என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்திருப்போம். நீங்க சரியான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. இப்ப 2வது விடுகதைக்கு போகலாம். அது நானே ஆரம்பிச்சா நீ ஆரம்பிக்கியா? நீ ஆரம்பிக்கினா ஆரம்பி, பிரச்சனை இல்லை. நீ ஆரம்பிச்சிருந்தா. இப்ப வாங்க 2வது விடுகதைக்குள்ள போகலாம். நீ 1வது விடுகதை கொஞ்சம் கஷ்டமா கேட்டாலா? நான் 2வது விடுகதை கேட்கட்டா? கேளு. கரித்துண்டு நான், சரி. கடினத்திற்கும் நான், சரி. காண்போரை கவுருவேன். நீ நினைக்கிறது இல்ல. அடுப்பு கறின்னு வேற எப்படி காண்போரை கவரும்? கடுப்பேத்துறார் மயிலாட். அதான்டா விடுகதை. நீ கஷ்டமா கேட்டாலும் இது எவ்வளவு டஃபா இருக்கு. டஃபா தான் இருக்கு. இதே கரித்துண்டு ஆப்ஷன் கொடுக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? உனக்கு தெரியல, ஆனா மக்கள் கண்டிப்பா சொல்லிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு உன்னோட கொஞ்சம் அறிவு இருக்கு. சரி, சொல்லலாம்டா. சரி, ஓகே. வாங்க, நீங்க சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரி. கரித்துண்டு நான், கடினத்திற்கும் நான், காண்போரை கவருவேன், நான் யார்? ஒன்னால யோசிக்க முடியுதா? முதல்ல கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை அள்ளுங்க. வாங்க 3வது விடுகதைக்குள்ள போகலாம். இது கொஞ்சம் டஃப் தான். இது யாரு கேட்டது? உங்க அப்பாவா இல்ல உங்க தாத்தா பாட்டிகளா? இது எங்க தாத்தா கேட்டது. உங்க தாத்தா கேட்டது. ஆகும்போது நீ எதுவுமே கொண்டு வரது இல்ல. நான் கொண்டு வர மாட்டேன், நம்மளுக்கு அவ்வளவு அறிவு இல்லன்னு. நீ பெரிய அறிவாளி கேள்விப்பட்டா? அறிவாளி அறக்கிறதுல இருந்து அறிவாளி இல்ல. அப்படி? சரி. எங்க வீட்டுல போனாலும் இதாம பிரச்சனை. விடுகதை கேட்காங்கன்னா அதை எழுதி இங்க இருந்து ஆரம்பிச்சது. ஆமா, வீட்டு அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கும், நாளைக்கு உலக அளவுல ஃபேமஸ் ஆகும். கண்டிப்பா ஆகும். அதுக்கு மக்கள் கையில தான் இருக்கு. அது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மக்கள் உலக அளவுல வாய் வளரிட்டு. வாங்க 3வது விடுகதைக்குள்ள போகலாம். 2 பெண்கள் இரட்டை பிறவிகள், ஒருத்தி மேலே வந்தால் ஒருத்தி கீழே போவாள். அது என்ன? 2 பேரும் இரட்டை பிறவிகள் தான். ஆமா, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். அது என்ன ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கீழே? பார்ஷியாலிட்டியா? நான் மட்டும்தான் பாப்பேன். சரி, அத நீ சுப்ரீம் சார்ட் நீ பரவ பாத்துக்க. ஆனா அதான் கேள்வி. எங்க தாத்தா எங்க போட்டுருக்காரு பத்தியா? ரெட்டை பிறவின்றாரு. ஆனா ஒருத்தி மேல போனா ஒருத்தி கீழே வருவான்னு போட்டுருக்காரு பத்தியா? அதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டேன் பத்துக்கா. அவர் சொன்னாரு, என்னாடி வாயிலே கை வச்சிட்டேன். என்ன ஆன்சர் சொல்லு? கீழே ஆப்ஷன்ல இருக்குன்னு சொன்னாரு. சரி, கீழே ஆப்ஷன்ல இருக்கும். நீங்க சரியான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி செல்லுங்க.
வாங்க 4வது விடுகதைக்குள்ள போகலாம். நீ 3வது விடுகதைக்கு ஆன்சர் சொல்லல, ஆனா 4வது விடுகதைக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. பாரல நான் சொல்றேன். 4வது விடுகதை என்னன்னா, மண் மீது குடையாவான் மலைக்கு துணையாவான். எந்த மலைக்கு? எனக்கு தெரிஞ்சுட்டு எந்த மலைக்கு? இந்த மலைக்கு மேலந்துருதுல அந்த மலைக்கு. மண் மீது குடையாவான் மலைக்கு துணையாவான் அவன் யார்? சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மண் மீது குடையாவான் மலைக்கு துணையாவான் அவன் யார்? கீழே ஆப்ஷன் இருக்கு, சரியான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி சொல்லுங்க. இப்ப 4வது விடுகதை முடிஞ்சு இப்ப 5வது விடுகதைக்குள்ள போகலாம். 5வது விடுகதை நீயே கேட்டுறியா? நீயே கேட்டு. நான் தான் கேட்கணும். ஆமா, நான் முடிச்சு அடுத்து நீயே கேட்டு. ஆமா, அது மக்களுக்கே தெரியுமே. சரி கேட்டு. கேக்கட்டா? படி செஞ்சிடறேன். வாங்க 5வது விடுகதைக்குள்ள போகலாம். பள்ளிக்கு சென்றால் பாடம் படிக்க மாட்டான். ஒன்ன மாதிரிதான், சேம் ஒன்னே மாதிரிதான். நம்மள மாதிரி சொல்லலாம். பள்ளிக்கு போய் பாடம் எங்களை மாதிரிங்க சொல்றேன். பள்ளிக்கு சென்றால் பாடம் படிக்க மாட்டான், ஆனால் சரியான கணக்குக்கு பதில் சொல்லுவான். நீ கணக்கு மட்டும் தானே பண்ணுவ பள்ளிக்கு போனா? அந்த கணக்கு இல்ல. மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். 5 + 5 + 2 + 2 சொல்லு பாப்போம். 5 + 5 + 2 + 2 × 3 + 3 சொல்லு பாப்போம். தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். மறுபடியும் சொல்றேன், புரியாதவங்க புரிஞ்சுக்கங்க. எப்படி உனக்கு புரிஞ்சுக்காது? புரிஞ்சுச்சா? எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இல்லனாலும் மறுபடியும் சொல்லு. ஆன்சர் தெரிஞ்சுச்சா? 5வது விடுகதை மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சாங்க. இது லாஸ்ட் விடுகதை. ஒரு விடுகதையில நீங்க ஒழுங்கா சொல்லாட்டாலும் கமெண்ட் பண்ணி வேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. பள்ளிக்கு சென்றாலும் பாடம் படிக்க மாட்டான், ஆனால் கணக்கு சரியாக போடுவான். அவன் யார்? நான் தான். சுருப்ப கலத்தி ஏதாச்சும் அடிப்பேன்னு தெரியாது. சரி. சரியான பதில் கீழே எதுன்னு பார்த்து கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்தது. மீண்டும் பல விடுகதைகள். நீ சொல்லிடு. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. இத்துடன் இந்த விடுகதை வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை பல விடுகதைகளுடனும் பல பரிசுகளுடனும் உங்களை வந்து சந்திப்பதில் இது உங்க மணிகண்டன், இது உங்கள் SS அஜ்மல். நன்றி, வணக்கம்.